ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம தேர்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 2.1 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இது ரெண்டுமே எக்ஸைஸ் 2.1ல இருந்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ தேர்ட் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்க் த நம்பர்ஸ் 4, -3, 6, -1 அண்ட் 5. -5 வந்து நம்பர் லைன். ஓகே. ஃபர்ஸ்ட் 4 மார்க் பண்ணிடலாம். 4 எங்க இருக்கு? 1, 2, 3, 4. 4 இதான் 4. ஸோ 4 மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் -3. -3 இங்க இருக்கு பாத்தீங்கன்னா. -3 தான். ஸோ -3 மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன இருக்கு? 6. 6 இங்க 4 பக்கத்துல இருக்கும். 4ல இருந்து 2 யூனிட் முன்னாடி. ஸோ இதான் 6. 6 மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன இருக்கு? -1, -5. ஓகே. -1 எங்க இருக்கு? -1 வந்து -3 பக்கத்துல இருக்கு. -5யும் வந்து -3 பக்கத்துல. ஸோ ரெண்டுமே மார்க் பண்ணியாச்சு. இது -1, இது -3, இது -5, இது 4, இது 6. வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா? அவ்வளோதான். வேற எதுவும் கேட்கல. 1, 2, 3, 4, 5. 5 டாட் இருக்கா? அவ்வளவுதான். ஸோ இதான் கரெக்ட் ஆன்சர். ஃபார் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் இதான். ஸோ இதான் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர். இப்போ நம்ம வேணா அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த நம்பர் லைன் விச் நம்பர் இஸ் 4 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் -7. -7 எங்க இருக்கு? இதான் -7. வேணா இதெல்லாம் அழிச்சிடறேன்னா. ஸோ இல்ல நான் என்ன பண்றேன், அழிச்சிடறேன். அவ்வளவுதான். இதை பார்த்துட்டீங்களா இந்த ஆன்சர்? ஆகலாம். ஸோ வெறும் நம்பர் லைன்ல மார்க் பண்ண சொல்லியிருக்கான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல. ஸோ அதை பண்ணிட்டோம். நம்ம தேர்ட் கொஸ்டின்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின்ல அந்த நம்பர் லைன் விச் நம்பர் இஸ் 4 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் -7 கேட்கறாங்க. ஸோ -7 எங்க இருக்கு? இதான். ஸோ 4 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் -7 என்ன அர்த்தம்? 1, 2, 3, 4. -3 தான் ஆன்சர். ஸோ வேணா எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் டார்க் கிரீனுக்கு. ஸோ டார்க் கிரீன் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ -3 தான் ஆன்சர் ஃபார் ஃபோர்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட். 4 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் -7 இவர் மூவிங் 4 யூனிட்ஸ் ஃபார்வர்டுன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து -3. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபோர்த் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட். 5 யூனிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் 3. ஸோ 3 -5 அர்த்தம். ஏன்னா லெஃப்ட்ல 5 யூனிட் போனீங்கன்னா என்ன அர்த்தம்னா சப்ட்ராக்டிங் 5 ஃப்ரம் 3 அர்த்தம். ஸோ 5 எங்க இருக்கு? இதான் 5. சாரி 3 எங்க இருக்கு? இதான் 3. 3ல இருந்து 5 யூனிட் பின்னாடி போறீங்க. ஸோ 1, 2, 3, 4, 5. இங்க வந்து முட்டுறீங்க. -2ல வந்து முட்டுறீங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர், அதாவது ஃபோர்த் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட்டோட ஆன்சர் பாத்தீங்கன்னா -2. ஸோ 5 யூனிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு -2. சின்ஸ் யூ ஆர் கோயிங் 5 யூனிட்ஸ் இந்த லெஃப்ட் டைரக்ஷன், உங்களுக்கு வேல்யூ ரெடியூஸ் ஆயிருது. ஓவரால் வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா இந்த லெஃப்ட்ல போக போக உங்களோட நம்பரோட வேல்யூ வந்து கம்மி ஆயிட்டே இருக்கும். ரைட்ல போனீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இந்த பக்கம் போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நம்பரோட வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கும். இந்த பக்கம் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பரோட வேல்யூ கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் டேக்கிள் பண்ணலாம். ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். 44ஓட ஆப்போசிட் என்னது? -44. அவ்வளவுதான். வெறும் சைனை ஃபிளிப் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிடும். சின்ஸ் +44 அண்ட் -44 ஆர் ஆப்போசிட்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஏன்னு கேட்டீங்கன்னா they are equidistant from 0. So they maintain the same distance from 0. +44 -44 they maintain the same distance from 0. So they are opposites of each other. அதான் ஆப்போசிட் டெஃபினிஷன். Two numbers, if they maintain the same distance from 0, if they are equidistant from 0, then they are opposites of each other. So அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இதோட ஆன்சர் -44. செகண்ட் கொஸ்டின் என்னது? ஃபிஃப்த் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் என்ன வருது? -19ஓட ஆப்போசிட் கேட்கறாங்க. ஸோ -19ஓட ஆப்போசிட் +19. அவ்வளோதான். சைனை ரிவர்ஸ் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். +19. ஸோ -19 and +19 are opposites of each other since they are equidistant from 0. அவ்வளோதான். ஸோ மைனஸ்ல இருந்தா -9, அதாவது மைனஸ் சம் நம்பர் கொடுத்து அதோட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா நீங்க பிளஸ் ஆஃப் தட் நம்பர் தான் நீங்க எழுதணும். அவ்வளோதான். சின்ஸ் தே போத் மெயின்டைன் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0. ஸோ இப்போ 0ஓட ஆப்போசிட் என்ன? 0 ஹாஸ் நெய்தர் பாசிட்டிவ் சைன் நார் நெகட்டிவ் சைன். ஸோ 0ஓட ஆப்போசிட் 0 தான். 0க்கு ஆப்போசிட்டே கிடையாது பேசிக்கா. ஸோ தேர்ட் கொஸ்டின் ஓவர். ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் என்னது? -312ஓட ஆப்போசிட் என்ன வரும்? +312. அவ்வளவுதான். ஸோ போத் தீஸ் நம்பர்ஸ் ஆர் ஆப்போசிட்ஸ் ஆஃப் ஈச் அதர் சின்ஸ் தே ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் 0. அதே ஆன்சர் தான் திருப்பி. ஸோ +789ஓட ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? +789ஓட ஆன்சர் என்ன வரும்? இதோட ஆப்போசிட் என்ன வரும்? இதோட ஆப்போசிட் வந்து -789. -789 since they are both equidistant from 0. Both these numbers are opposites of each other since they maintain the same distance from 0 ன்னு சொல்லலாம். இல்ல which is the same as saying they are equidistant from 0. equidistant from 0. அவ்வளவுதான். ஸோ நம்பர் லைன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் பெரிய நம்பர் லைன் வரையணும். ஸோ அதனால நான் வரைய போறது இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் போயிடலாம். ஓகே. If 15 km east of a place is denoted as 50 + 15 km, what is the integer that represents 15 km west? ஸோ டைரக்ஷன் இப்படி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஸோ நான் நம்பர் லைன் வேணா வரைஞ்சிக்கிறேன். சரி, இந்த டைரக்ஷன் மார்க் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதான் உங்களுக்கு இந்த
காம்பஸ் மாதிரி நான் வச்சுக்கிறேன் லைட்டா. ஸோ இது வந்து நார்த்து, இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஓகேவா? ஸோ 15 கிலோமீட்டர் ஈஸ்ட்னா என்ன அர்த்தம்? இந்த டைரக்ஷன்ல போறீங்க 15 கிலோமீட்டர்ஸ் அர்த்தம். ஸோ அதான் பிளஸ் 15 கிலோமீட்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ 15 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஒரு பிளஸ் சொல்றாங்க இந்த கொஸ்டின்ல. வாட் இஸ் த இன்டீஜர் தட் ரெப்ரசென்ட்ஸ் 15 கிலோமீட்டர் வெஸ்ட்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. இப்போ மைனஸ் 15 கிலோமீட்டர்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ வெஸ்ட்ல போனீங்கன்னா மைனஸ், ஈஸ்ட்ல போனீங்கன்னா பிளஸ். ஸோ வாட் இஸ் த இன்டீஜர் தட் ரெப்ரசென்ட்ஸ் 15 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் இட்னா மைனஸ் 15 கிலோமீட்டர். அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் 15 கிலோமீட்டர்ஸ். மைனஸ் 15 கிலோமீட்டர்ஸ். இன்ஃபேக்ட் வெறும் இன்டீஜர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க மைனஸ் 15 விட்டுறலாம், இந்த கிலோமீட்டர் தேவையில்லை. அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 6th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 2.1. நம்ம 7th கொஸ்டின் போலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் நம்பர் லைன்ஸ் ஐடென்டிஃபை த கரெக்ட் அண்ட் ராங் ரெப்ரசன்டேஷன்ஸ் வித் ரீசன். ஓகே, இது கரெக்டான ஸ்கேல் இருக்கான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க 0, 2, 4, 6, 8, 10, 12, 14 இங்க 2 2 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. 2 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு எவ்ரி டைம். ஒரு கேப்ல 2 யூனிட்டா இன்க்ரீஸ் ஆகுது. பட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டா இன்க்ரீஸ் ஆகுது. -1, -2, -3 போகுது. ஸோ இந்த நம்பர் லைன் தப்பு. ஏன்னா இந்த பக்கம் ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆகுது எவ்ரி டைம். எவ்ரி கேப் வந்து 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கேப்ல 1 யூனிட், இந்த கேப்லயும் 1 யூனிட். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 2 2 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த நம்பர் லைன் தப்பு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் நம்பர் லைன் போலாம். இங்கேயும் பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 கரெக்டா போகுது. இங்க -1, -2, -3, -4, -5, -6 கரெக்டா போகுது இங்கேயும். ஸோ எல்லாம் இது பக்காவா நார்மல் நம்பர் லைன் மாதிரி இருக்கு. ஸோ இது கரெக்ட். சின்ஸ் இட் லுக்ஸ் வெரி மச் லைக் அ நார்மல் நம்பர் லைன். நார்மலா இருக்கு பார்க்க, ஒரு பிரச்சனையும் இல்லை இல்ல. நார்மல் நம்பர் லைன். ஓகேவா? ஸோ இதுல பிரச்சனை இல்லை. நம்ம தேர்ட் ஆப்ஷன் போலாம். தேர்ட் ஆப்ஷன் பாருங்களேன், 0 கொடுத்துருக்காங்க, -1 கொடுத்துருக்காங்க. அடுத்த கேப் ஃபில்லே பண்ணல, என்னன்னே தெரியல. இது நடுவில் ஏதோ ஃபில்லே பண்ணல. அப்புறம் இங்க 0 1 2 3 4 5 6 7 இங்க பக்காவா இருக்கு. ஆனா இங்க நடுவில் ஒரு மிஸ்ஸிங் கேப் இருக்கு. இங்க ஒரு பேசிக்கா அந்த டிக் மார்க்ல எதுவுமே கொடுக்கல, இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இது தப்பு. ஏன்னா இந்த கேப் இங்க பெருசா இருக்கு பாருங்களேன். சப்போஸ் இந்த கேப்புக்கு பதிலா இந்த கேப் இங்க இல்ல, பிளஸ் இது கொஞ்சம் தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த -1 கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா இது கரெக்டா இருக்கும். பட் இங்க இந்த கேப் கொஞ்சம் பெருசா இருக்கு, பிளஸ் இந்த நம்பர் என்னன்னே கொடுக்கவே இல்லை. ஸோ இது கொஞ்சம் வியர்டா இருக்கிறதுனால இது தப்பு. இந்த நம்பர் லைனும் தப்பு. ஏன்னா இது ப்ராப்பர் ஸ்கேல் ரெப்ரசென்ட் பண்ணல. ஸோ இந்த பக்கம் எல்லாம் ஒரு கேப் வந்து 1 யூனிட் அந்த மாதிரி போகுது. ஒரு கேப் 1 யூனிட் பாத்தீங்கன்னா. பட் இங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனை, இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பெரிய கேப் இருக்கு -1க்கும் -2க்கும். அதுக்கப்புறம் ஒழுங்கா போகுதுன்னு நினைக்கிறேன். -2ல இருந்து -3 ஒழுங்கா போகுது, இதெல்லாம் ஒழுங்கா போகுது. பட் இங்கதான் பிரச்சனை வருது உங்களுக்கு, இந்த இடத்துல தான். ஸோ அது கரெக்டா அந்த இடத்த மட்டும் நான் மார்க் பண்றேன். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனையே. இந்த பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு இந்த நம்பர்லயும் நார்மலா வந்துருக்கும். ஸோ கரெக்டா இந்த இடத்துல தான் பிரச்சனை. இங்க இவ்வளவு பெரிய கேப் இருக்கு பாருங்க. ஸோ இங்கதான் பிரச்சனை. ஸோ இதுவும் நார்மல் நம்பர் லைன் கிடையாது. தேர்ட் ஆப்ஷனும் தப்பு. நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் போலாம். ஃபோர்த் ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருக்கோம், 2 4 6 8 10 12 14 இங்க கேப்லாம் பெருசா இருக்கு, பட் எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி இங்க கேப்லாம் பெருசா 2 யூனிட் தள்ளி தள்ளி இருக்கு. ஆனா எல்லா கேப்பும் ஈக்குவலா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், இங்கேயும் கேப் பெருசா இருக்கு. பட் அது இந்த கேப்புக்கும் வித்தியாசமே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இருக்கு, 2 யூனிட் தள்ளி தள்ளி இருக்காங்க. ஸோ இது பக்கா இதுவும் நார்மல் நம்பர் லைன் தான். ஸோ ஸ்கேல் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட், பட் ஸ்டில் இட்ஸ் அ நார்மல் நம்பர் லைன். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்ட் தான். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் ஆல்சோ ரெப்ரசன்ட்ஸ் நார்மல் நம்பர் லைன். நார்மல் நம்பர் லைன் அவ்வளவுதான். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் தான். இப்போ ஃபிஃப்த் ஆப்ஷன் போலாமா? ஃபிஃப்த் ஆப்ஷன் எப்படி இருக்கு, 0 -6 -5 போகுது. இது டெஃபினட்டா தப்பு. ஸோ ரிவர்ஸ்ல எழுதுறாங்க இதுல. இல்ல பாருங்களேன், ரிவர்ஸ்ல இருக்கு. -6 -5 -4 அப்படி இருக்க சான்ஸே இல்லை. ஸோ இது தப்பு. ஸ்ட்ரைட்டா நீங்க இந்த இடத்துல தப்புன்னு சொல்லிடலாம். இதை பார்த்தே தப்புன்னு சொல்லிடலாம். இங்க ஒழுங்கா நார்மலா இருக்கு. 1 2 3 4 அதெல்லாம் பக்காவா இருக்கு. பட் -6 பின்னாடி போறாங்களா, இங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுத்துருக்கனால இது தப்பு. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு, தேர்ட் ஆப்ஷன் தப்பு, ஃபிஃப்த் ஆப்ஷன் தப்பு, மற்ற ரெண்டும் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்ட். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட், மற்ற 3 தப்பு. ஸோ 7th கொஸ்டின்ல செகண்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் தவிர மற்ற எல்லாமே தப்பு. ஸோ 2 and 4 கரெக்ட். கரெக்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் நம்பர் லைன். கரெக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்பர் லைன். மற்ற 3 தப்பு. அவ்வளவுதான். ஸோ 1 3 5 வந்து தப்பு, மற்ற ரெண்டும் கரெக்ட். ஸோ இது ரெண்டு கரெக்ட் ரெப்ரசன்டேஷன். 1 3 5 வந்து தப்பு. தீஸ் ஆர் ராங் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் நம்பர் லைன். ஸோ ராங் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் நம்பர் லைன். அவ்வளவுதான்.
ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம். ராங் நம்பர் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் நம்பர் லைன்ஸ் ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 7th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிட்டோம். 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் நம்ம இந்த 3 கொஸ்டினுமே முடிச்சிட்டோம். ஸோ 3, 4, 5, 6, 7 3, 4, 5, 6, 7 மொத்தம் எவ்வளோ 3 + 2 5 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா 8th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.